அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுகவை ஒன்றிணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக பொறுப்புகளில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார். தொடர்ந்து அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவுக்கு மதுரையிலிருந்து OPS உடன் ஒரே காரில் நேற்று பசும்பொன்னுக்கு சென்றார். அங்கு OPS டிடிவி தினகரனுடன் கைகோர்த்த செங்கோட்டையன் சசிகலாவையும் சந்தித்தார். இந்நிலையில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி நீக்கியுள்ளார். அதிமுகவின் கொள்கை குறிக்கோள்களுக்கு முரணாக செயல்பட்டதாலும் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு ஒழுங்குமுறையை குழைக்கும் வகையில் செயல்பட்டதாலும் நீக்கப்பட்டதாக EPS அறிவித்துள்ளார். முன்னதாக அதிமுகவிலிருந்து நீக்கினால் மகிழ்ச்சிதான் என செங்கோட்டையன் நேற்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து பேட்டியளித்த செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து நாளை விளக்கமளிப்பதாக தெரிவித்தார். நாளை அதற்கான பதிலை சொல்லுங்கள். நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்க தகவல் சொல்றீங்க சார்? 11 மணிக்கு மேலே. 11 மணிக்கு எங்க வீட்டுலீங்களா சார்? கட்சி அலுவலகத்திலீங்களா? கட்சி அலுவலகம். நாளைக்கு உங்களுக்கு நீக்கப்பட்டதுக்கான விளக்கம் நீங்க நாளைக்கு சொல்றீங்களா சார்? நீக்கப்பட்டது மொத்த விளக்கம் சொல்லுங்கள். நாளைக்கு மொத்த விளக்கம் தரேன். ஓகே சார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியிட்ட வாக்குறுதியில் பள்ளிகளில் மதிய உணவுடன் சத்தான காலை உணவும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வரும் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக நடைபெறுகிறது. இதையொட்டி அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார், பாஜக தலைவர் நட்டா, மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சி தலைவருமான சிராக் பாஸ்வான் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் NDA தேர்தல் அறிக்கையை கூட்டாக வெளியிட்டனர். அதில் பள்ளிகளில் மதிய உணவுடன் சத்தான காலை உணவு, இலவச தரமான கல்வி, மாவட்டம் தோறும் மெகா திறன் மையங்கள் அமைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கோடி பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை மட்டுமன்றி அவர்களை கோடீஸ்வரர்களாக்கவும் திட்டம் வகுக்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான நிதி உதவி 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாகவும், மீனவர்களுக்கான உதவி 4500 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக உயர்த்தப்படும் என தேர்தல் அறிக்கையில் NDA கூட்டணி அறிவித்துள்ளது. அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை, பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி, வீடுகளுக்கு 125 யூனிட் இலவச மின்சாரம் என NDA தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் தோறும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்றும், சீதாதேவி பிறந்த இடத்தை உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக நகரமாக மேம்படுத்துவதாகவும் பாஜக கூட்டணி வாக்குறுதி அளித்துள்ளது. நாட்டில் சட்டவிரோதமாக ஊடுருவியவர்களை முற்றிலும் வெளியேற்ற வேண்டும் என சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் விழாவில் பிரதமர் மோடி சூளுரைத்தார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது இந்தியாவின் வலிமையை அண்டை நாடு அறிந்து கொண்டதாக பாகிஸ்தானை குறிப்பிட்டு பேசினார். பட்டேலின் இலக்கை காங்கிரஸ் கட்சி மறந்துவிட்டதாக விமர்சித்த பிரதமர் மோடி, வெளிநாடுகளின் சதி மட்டுமின்றி உள்நாட்டில் உள்ள நக்சலைட்டுகள், ஊடுருவல்காரர்களிடமிருந்து வரும் அச்சுறுத்தலையும் மத்திய அரசு திறம்பட எதிர்கொள்வதாக பெருமிதம் தெரிவித்தார். நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரும் வரை 2014ஆம் ஆண்டுக்கு முன் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் அதிகரித்து காணப்பட்டதாகவும், அப்போது 125 மாவட்டங்களில் கொடிகட்டி பறந்த நக்சல்கள் இப்போது வெறும் 11 மாவட்டங்களில் சுருங்கிவிட்டதாகவும் பிரதமர் மோடி கூறினார். மேலும் இந்தியாவில் சட்டவிரோதமாக ஊடுருவிய ஒவ்வொரு ஊடுருவல்காரர்களையும் விரட்ட வேண்டும் என அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுகவினர் பீகாரைச் சேர்ந்த உழைக்கும் மக்களை துன்புறுத்துவதாக பீகார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி பேசியிருந்த வீடியோ தனது எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே நரேந்திர மோடி அடிக்கடி மறந்து இதுபோன்ற பேச்சுகளால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிடக் கூடாது என்று ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
ஒடிசா, பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமைமிக்க இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவை பற்றி தாம் எதுவும் பேசுவதில்லை என்றும் அதிமுகவினர்தான் தன்னை தொடர்ந்து திட்டி வருவதாகவும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆதங்கம் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கொடுத்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருப்பதாகவும் தனது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்றும் கூறினார். பதவி தனக்கு வெங்காயம் போன்றது என ஏற்கனவே தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க. இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை. இன்னைக்கு நான் அதிமுகவை பத்தி பேசாம இருக்கேன். ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை திட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன். திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதுமே. நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றேன். ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கேன், அதுக்காக அமைதியா இருக்கணும். கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய எல்காட் நிறுவனம் 3 நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கியுள்ளது. அதன்படி HP, டெல், ஏசர் ஆகிய 3 நிறுவனங்கள் மடிக்கணினிகளை தயாரித்து வழங்க உள்ளன. மேலும் மடிக்கணினியின் மாதிரி மற்றும் அதில் இடம்பெறும் தொழில்நுட்ப அம்சங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இறுதி செய்தார். மார்ச் மாத இறுதிக்குள் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்து மாணவர்களுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் குடியிருப்பு கட்டுமானம் உள்ளிட்ட எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் பன்னடுக்கு குடியிருப்பு கட்ட CMDA அனுமதி அளித்ததாக வந்த தகவலை அடுத்து அதிமுக வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த பிரஸ்னவ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி G. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது சதுப்பு நில பகுதியில் 1400 குடியிருப்புகள் கட்ட CMDA அனுமதி வழங்கியுள்ளதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அதற்கு பள்ளிக்கரணையில் ஒட்டுமொத்த பகுதியும் சதுப்பு நிலம் அல்ல என்றும், கட்டுமானம் அமையும் பகுதி சதுப்பு நிலத்திற்கு வெளியே உள்ளது என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து சதுப்பு நிலத்தின் எல்லையை துல்லியமாக வரையறுக்கும் முன் கட்டுமான பணிகளுக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் அனுமதி அளித்தால் சதுப்பு நிலம் அழிந்துவிடும் என சுட்டிக்காட்டினர். இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் நவம்பர் 12க்குள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் அதுவரை அந்த பகுதியில் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் கட்டுமான நிறுவனத்திற்கு உத்தரவிட்டனர். சென்னை எண்ணூர் அருகே உள்ள பெரிய குப்பத்தில் 4 இளம்பெண்களின் சடலங்கள் அடுத்தடுத்து கரை ஒதுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரை ஒதுங்கிய சடலங்களை பார்த்த மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணையில் 4 பேரும் சென்னை அடுத்த கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. கடலில் குளிக்க சென்றபோது ஒருவர் அலையில் சிக்கியதால் காப்பாற்ற சென்றவர்களும் ராட்சச அலையில் சிக்கி இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். பிரிட்டன் மன்னர் சார்லஸ் தனது சகோதரரும் இளவரசருமான ஆண்ட்ரூவை அரச பங்களாவிலிருந்து வெளியேற்றியதுடன் அவரது பட்டத்தையும் பறித்தார். அமெரிக்காவைச் சேர்ந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எஸ்பெனுடன்
இளவரசர் ஆண்ட்ரூ தொடர்பு வைத்திருந்ததால் அவரது அரச பட்டத்தை பறிக்க வேண்டுமென பிரிட்டனில் பரவலாக குரல் எழுந்தது. மேலும் இருவரும் சேர்ந்து வர்ஜீனியா ராபர்ட்ஸ் என்ற பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் இதனால் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதை மறுத்த இளவரசர் ஆண்ட்ரூ தன் மீதான குற்றச்சாட்டு நிரூபணமானால் அரச பட்டத்தை துறக்க தயார் என கூறியிருந்தார். இந்த விவகாரத்தை தீவிரமாக பரிசீலித்த மன்னர் சார்லஸ் தனது சகோதரர் ஆண்ட்ரூவை அரச குடும்ப பங்களாவான பக்கிங்ஹாம் மாளிகையிலிருந்து வெளியேற உத்தரவிட்டதுடன் அவரது இளவரசர் பட்டத்தையும் பறித்தார். பிரிட்டன் மன்னர் குடும்பத்தை பொறுத்தமட்டில் அரச பட்டத்தை பறிப்பது மிகவும் அரிதான நிகழ்வாக கருதப்படுகிறது. இதற்கு முன்பு கடந்த 1919 முதல் உலகப் போரின் போது ஜெர்மனிக்கு ஆதரவு அளித்ததால் ஹானோவர் இளவரசர் எர்னஸ்ட் அகஸ்டஸின் அரச பட்டம் பறிக்கப்பட்டது. 106 ஆண்டுகள் கழித்து அதே போன்ற சம்பவம் இப்போது அரங்கேறி உள்ளது.